இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பாப்பா வயிற்றுக்குள்ளே இருந்ததுலேருந்தும் சரி, பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்கிட்ட எடுத்து எங்கள் ஷோல்டரில் போட்டோன்னு தான் அவள் அழுதா. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம ஒரு பேர்த், இந்த மனித பிறவின்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது அது ஒரு மாதிரியான சந்தோஷம் எனக்கு கொடுத்தது. இவ்வளோ ஓட்டம், நிறைய ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ச் பை இன்ச் என்னை சப்போர்ட் பண்ணார். தாங்கினது வந்து ஆகாஷ் தான். எனக்கு நார்மல் டெலிவரி நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பாப்பா நல்ல நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணேன். நீ கற்றுனா உன்னால் இது பண்ண முடியாது, கொஞ்சம் ட்ரை பண்ணு, இது பண்ணு, இல்லை பின்னாடி நீ கொஞ்சம் கஷ்டப்படணும் பாப்பா, அதனால் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு எனக்கு அவ்வளோ மோட்டிவ் பண்ணி இப்போ கொஞ்சம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏன்னா எடுத்தோடனே ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம்னு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று சீரீஸ் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபிசிக்கலாக கொஞ்சம் வந்து எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டயட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் அதெல்லாம் மெயின்டைன் எதுவுமே பண்ணலை. ஏன்னா பாப்பாவுக்கு பால் கொடுக்குறோம்போது இந்த நேரத்தில் டயட் வந்து வேண்டாம், அவளுக்கு ஃபுல்லாக சத்து போய் சேரணுங்கிறதுனால நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவேன். அப்போ நிறையா குழந்தைங்களுக்காக பண்ணுவேன். நாங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்காக பண்ணுவேன். என் மைண்டில் அந்த குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்தோடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், குழந்தைய விட்டுறணும். நம்ம வந்து நிறைய பேரியர்ஸ் அவங்களுக்கு செட் பண்ணாமல் அந்த குழந்தைய நல்லபடியாக. சில மனித மிருகங்கள் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க இல்லையா, என்னடா இவங்களுக்கு மத்தியில் எப்படிடா, அதுக்கு தான் பயப்படுறாங்க குழந்தைங்கள. குழந்தைங்கள்ட்ட காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்கள், அம்மாட்ட ஷேர் பண்ணுங்கள், தப்போ சரியோ ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் நம்மகிட்ட வந்து தீர்வு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம எல்லார்ட்டையுமே வந்து நல்லா சிரித்து பேசுவோம், இது பண்ணுவோம். நம்ம வந்து அதிகமாக உரிமையாக கஷ்டப்படுத்துறது நம்ம அம்மாவை தான் கஷ்டப்படுத்துவோம். அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்க நம்ம அம்மாங்கள்ட்ட ரொம்ப சண்டை போடுவோம், ரொம்ப இது பண்ணுவோம். நான் ஈக்குவலாக பண்ணுவேன். எவ்வளோக்கெவ்வளோ நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கேனோ அந்த மாதிரி சண்டையும் போடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப அஃபெக்ஷன் ஆவேன். அந்த உணர்வை பற்றி சொல்லவே முடியல எனக்கு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் கேப்ரியலா வித் அஸ். கேப்ரியலாவை தாண்டி நம்ம சுந்தரின்னு சொன்னால் அவங்கள எல்லாருக்குமே தெரியும். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த தாய்மை அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆல்பமில், தாய்மைங்கிறது எவ்ரி விமன் கண்டிப்பாக வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு இல்லை, பட் ஆனால் அந்த தாய்மை உணர்வு எல்லா பெண்களுக்கும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ தான் அந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போயிட்டு வந்திருக்கீங்க. டெல் அஸ் அபவுட் தட். எனக்கு நான் வந்து கரியருக்காக ஓடின டைம் போக இப்போ வந்து அந்த மதர்ஹுட்டுங்கிறது வந்து இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அது ஒரு மாதிரி அது கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சந்தோஷ உணர்வு அது. ஏன்னா நான் பாப்பா வயிற்றுக்குள்ளே இருந்ததுலேருந்தும் சரி, பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் என்கிட்ட எடுத்து எங்கள் என் ஷோல்டரில் போட்டோன்னு தான் அவள் அழுதா. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து நம்ம ஒரு பேர்த், இந்த மனித பிறவின்னு ஒரு விஷயம் எடுக்கும்போது அது ஒரு மாதிரியான சந்தோஷம் எனக்கு கொடுத்தது. அப்பா ஒரு மாதிரி நிம்மதியாக இருந்தது. இவ்வளோ ஓட்டம், நிறைய ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி வந்து அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தருணம். எனக்கு ஒரு மூத்த பொண்ணாக வந்து லித்தன்யாவும் இருக்கா. அவள் நான் பெறாத ஒரு பிள்ளையவ. ஸோ மதர்ஹுட் ரொம்ப அழகாக இருக்குது. எஸ், ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல்லையுமே நீங்கள் வந்து சுந்தரிலையுமே ஒரு குழந்தைய வந்து கேரி பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு வளர்க்குற மாதிரியே தான் நீங்கள் அதுலேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இப்போ வந்து நிஜ வாழ்க்கையில் ஒரு குழந்தை வந்து நம்மளோட குழந்தை ஒன்று வரப்போம். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம், இப்போ நம்ம அந்த ஜேர்னியை திரும்ப நம்ம வாழ்க்கையில் வருது. ஸோ இது எப்படி இருக்குது இந்த ஃபீல்? அப்படியே இந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏன்னா நான் ஸ்டோரி டெல்லிங் பண்ணுவேன். அப்போ நிறையா குழந்தைங்களுக்காக பண்ணுவேன். நாங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்காக பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நான் அப்போலேருந்தே நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து குழந்தைய வந்து நல்லா கதை சொல்லி நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணி. என் மைண்டில் அந்த குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்தோடனே எனக்கு தோணுன ஒரு விஷயம்,
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், குழந்தைய விட்டுறணும். நம்ம வந்து நிறைய பேரியர்ஸ் அவங்களுக்கு செட் பண்ணாமல் அந்த குழந்தைய நல்லபடியாக அவங்களுக்கு பிடிச்சல எந்த கேட்டும் போடாமல் நல்லபடியாக குழந்தைய வளர்த்துடணும். சந்தோஷமாக இருக்கணும். அந்த குழந்தையோட ஒவ்வொரு நாளையும் வந்து அதாவது அவளோட இருக்கிற கொஞ்சம் அந்த ஜாலியான நாளெல்லாம் வந்து அழகாக கடந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் அவளை ஒரு ஒரு தைரியமாக எல்லாத்துக்குமே வந்து நோ சொல்ல வேண்டியதில் நோ அந்த மாதிரி ஒரு போல்டாக வளர்க்கணுன்னு எனக்கு ஒரு ஒரு பேராசை. கண்டிப்பாக நடக்கும். எஸ், ஆஸ் யூ செட் கேர்ள் பேபி வந்து நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம். நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களா கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்ற மாதிரி? நான் வந்து எனக்கு இந்த பேபி அந்த பேபிங்கிற ஒரு மைண்ட்கே போல. எனக்கு நான் ஆனால் என்னமோ தெரில, நான் பாப்பான்னு தான் அவள்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அது எனக்கு பாப்பான்னு தெரிஞ்சிச்சா என்னெல்லாம் தெரில. பாப்பா என்ன பண்ணுற, பாப்பா என்ன பேசுறதுன்னே தெரியல, பாப்பா உன்ட்ட என்ன பேசுறதுன்னு நான் பேர் பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லோரும் பாப்பாட்ட பேசுவாங்க. நான் என்ன பாப்பா உன்ட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆட்டோமேட்டிக்காக பாப்பா பெண் குழந்தை பிறந்தோடனே எனக்கு அப்போ தான் சிங்க் ஆச்சு. நம்ம ஒரு விஷயத்த நம்ம நினச்சிட்டே இருந்தால் அது அப்படியே ஒரு மாதிரி நடக்கும்னு சொல்லுவாங்களோ. ஸோ அப்படி ஒரு மேஜிக் தான் கீரா. அது வந்து நம்ம ஒரு மதர்லி இன்ஸ்டிங்க்ட் மாதிரி நமக்கே தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு வந்து பாப்பா தான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியும். நிறைய பேர் முகத்தை பார்த்து சொன்னாங்க என்கிட்ட, கேபி கண்ணெல்லாம் க்ளோ ஆகுதே, என்ன பெண் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே அப்பப்போ ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. நமக்கு பெண் குழந்தை பிறந்தா நம்ம அழகாக ஜாலியாக அவங்களுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் போட்டு அலங்கரித்து அழகாக ஜாலியாக வந்து சிவி சிங்கரிச்சு 2 பேரும் அழகாக ஜோடி சேர்த்து போகலாம். பெண் குழந்தைங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லையா? பெண்கள் ரொம்ப அழகு. நான் அது ரொம்ப ரொம்ப இது பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது என் பெண் குழந்தைய வந்து அழகாக பார்த்து அவளுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணுங்கிற ஒரு ஆசை. அதே மாதிரி நம்ம குழந்தை வந்து இப்போ கேர்ள் பேபியாக இருக்கட்டும், பாய் பேபியாக இருக்கட்டும், ஆனால் இந்த சொசைட்டி வந்தால் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய பேரண்ட்ஸ்க்கு பயமாக இருக்குது. நம்ம குழந்தைங்களை வெளியே விடுறக்கோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணோம், அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு பயம் வருது. கேர்ள் சைல்டுன்னு பர்டிகுலராக வந்துட்டால் இன்னுமே நிறைய விஷயங்கள் நம்ம பயந்து பண்ணுறோம்ல. ஒரு குழந்தையா இப்போ நீங்கள் எப்படி வந்து வில்லேஜ்லேருந்து வரப்போ அங்கே இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பிரேக் பண்ணி நான் எனக்கானதை நான் சாதிப்பேன் நீங்கள் வெளியே வந்தீங்களோ, அதே மாதிரி இந்த குழந்தைங்க இந்த சொசைட்டியில் இப்படிலாம் கண்டிப்பாக இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? நம்ம குழந்தைங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே நம்மள்ட்ட ஷேர் பண்ண வைக்கணும். அதாவது டே டு அந்த நம்ம அவங்களுக்கு வந்து நம்மள்ட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. நான் அது மாதிரி தான் இருக்கணும் என் பாப்பாட்ட நான் விரும்புகிறேன். ஏன்னா நம்மள்ட்ட சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை பயப்படுறதுனால தான் பல பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிறாங்க. அது என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்குள்ளேயே என்னென்னமோ விபரீதங்கள் அவங்க நம்மளை தாண்டி சில விஷயங்கள் நடக்குது. பட் ஆனால் குழந்தைங்கள்ட்ட காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க சொல்லுங்கள், அம்மாட்ட ஷேர் பண்ணுங்கள், தப்போ சரியோ ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்கள். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் நம்மக்கிட்ட வந்து தீர்வு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோன்னா, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, என் மாமா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் நமக்குள்ளே போட்டு புழுங்காமல் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோன்னு சொன்னாவே நம்மளாக எடுக்கிற குழந்தைங்களாக எடுக்கிற முடிவுகள் இருக்குல்ல, அது தவிர்க்கப்படும். சில மனித மிருகங்கள் நிறைய பேர் வெளியில் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இது பண்ணி நினைக்கும் போது தான் என்னடா இவங்களுக்கு மத்தியில் எப்படிடா அதுக்கு தான் பயப்படுறாங்க குழந்தைங்கள. இவங்களுக்கு மத்தியில் எப்படி குழந்தைங்கள வந்து நம்ம இது பண்ண முடியும்னு ஒரு பேரலாக அது பக்கம் நடந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு நம்ம வளர்க்க முடியும். வேறு என்ன பண்ணுறது? நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம பிடிச்சி நம்ம பிள்ளைங்களை வளர்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு நடக்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயங்கள் மற்ற குழந்தைங்களுக்கு நடக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ஈரக்குலையை நடுங்கிற மாதிரி இருக்கும். என்னடா அதுன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பெரிய பிரார்த்தனையே. இப்போ சொசைட்டியில் இஷ்யூஸ் இருக்குனாலே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பெண் குழந்தைங்க கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். குட் டச், பேட் டச்சாக இருக்கட்டும், டிஃபென்ஸாக இருக்கட்டும் எல்லாம். ஆனால் ஆண் குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுங்கன்னு சொல்கிற விஷயங்கள் என்னது? ஆண் குழந்தைங்களுக்கு அதான் 2 குழந்தைங்களுக்குமே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆண் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா பிள்ளைங்களுமே அழகு, அவங்கள போக்கில் ஜாலியாக வளரணும். அப்பப்போ வந்து பெண்கள்கிட்ட வந்து ஆண்களை மதித்து நடங்க, ஆண்களை மதிங்க. ஆண்கள்கிட்ட வந்து பெண் குழந்தைங்கள மதிங்க. நம்ம அம்மாவை எப்படி பார்ப்போம் அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்க குழந்தைங்களையும் பார்க்கணும், மற்ற பெண்களையும் பார்க்கணும். ஏன்னா நம்மளை ஒரு ஆண் வந்து அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மள்ட்ட பேசும்போதே நமக்கு மனசு அவ்வளோ குளிர்ந்து போகும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறந்த ஆண்மைன்னு பார்க்குறேன். ஆண்மைங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கிறது ஆண்மை கிடையாது. ஒரு பெண்களை அழகாக மதித்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஒரு புரிதல், சின்ன சின்ன ரெஸ்பெக்ட்டு, அந்த மாதிரி பண்ணும்போது தான் அது சிறந்த ஆண்மையாக நான் பார்க்குறேன். நம்ம வந்து அதுதான் பார்க்குறேன். பெண்மைங்கிறது வந்து ரொம்ப ஃபெமினிசம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல்
நியாயமா என்ன ஒரு நமக்கு என்ன தேவையோ, நமக்கு என்ன அந்த அது நிறைய பேரியர்ஸை உடைச்சு பொண்ணுங்களும் வரணும், பெண் குழந்தைங்களும் வரணும். அது சின்ன வயசுலேருந்தே அதுங்க அவங்களுக்கு வந்து உள்ளார திணிச்சிட்டே இருக்கணும். பெண்களுக்கு எப்படி குட் டச் பேட் டச் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்குறோமோ, பசங்களுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி பெண் குழந்தைங்களா உன்னோட கிளாஸ்மேட்டாக இருக்கட்டும், அது சின்ன குழந்தைங்கலேருந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அது வந்து நான் பேரண்ட்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்மளை தான் அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ, நம்ம ஃபோன் நோண்டோன்னா அவங்க ஃபோன் நோண்டுவாங்க, நம்ம புக் படிக்கிறோன்னா அவங்க புக் படிப்பாங்க. ஸோ நம்மளை பிரதிபலிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் வீட்டுக்காரி எங்களை திட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி நம்ம இது எல்லாமே நான் பண்ணுறேன்னு கிடையாது, நானும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். இது எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி நம்ம குழந்தைங்களை வந்து அழகாக கொண்டு வரும். எஸ் எஸ். அண்ட் இந்த பேரண்டிங்கிறப்ப ஈக்குவலான ஒரு விஷயம் தான். அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் ஈக்குவலாக அந்த குழந்தைக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணுவாங்கல்ல. ஆனால் விமனுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் தான் தன்னோட கணவர் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டில் இருப்பார்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு ஜேர்னி? என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்ச் பை இன்ச் என்னை சப்போர்ட் பண்ணார். என்னை அவ்வளோ தாங்குனது வந்து ஆகாஷ் தான். ஏன்னா அவர் என் கூடயே இருந்து எனக்கு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதான் எனக்கு வார்த்தை வரல, எனக்கு அவ்வளோ நல்லா. ஏன்னா எனக்கு நார்மல் டெலிவரி நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து பாப்பா நல்ல நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணு, என் கூடயே தான் இருந்தார். அந்த பிரசவ வரல என் கூடயே தான் இருந்தார். நீ கத்துனா உன்னால் இது பண்ண முடியாது, கொஞ்சம் ட்ரை பண்ணு, இது பண்ணு, இல்லை பின்னாடி நீ கொஞ்சம் கஷ்டப்படணும் பாப்பா, அதனால் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணேன்னு எனக்கு அவ்வளோ மோட்டிவ் பண்ணி என்னை நார்மல் டெலிவரி பண்ண வச்சார். ஸோ அதனால் எனக்கு வந்து அவர் ஆகாஷ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த டைமில். எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த நேரத்தில் மனநிலையும் சரி, நம்ம உடம்பையும் வந்து சமநிலையில் வச்சுக்கிறது வந்து நம்ம கணவர்களால் மட்டும்தான் முடியும். அம்மாங்க நமக்கு சமைச்ச போட்டு நம்மளை நல்ல குஸ்தியாக வச்சுருப்பாங்க. பட் ஆண்கள் நம்மளோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் நம்மளோட நல்ல மனநிலையும் சூப்பராக வச்சுக்க முடியும். ஸோ அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சப்பட்டேன். அண்ட் அக்கிரா பாப்பா, அந்த பேர் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறப்ப வந்து இந்த கடிதாசி அதை எழுதுறப்போ அவ்வளோ தூய தமிழில் எழுதுவீங்க, அவ்வளோ தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அக்கிராங்கிற பேர் இது யார் சூஸ் பண்ண? என் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணார். இது ஏதோ ஜாப்பனீஸ் வார்த்தை அப்படின்னு சொன்னார். நான் எனக்கு என்னன்னு அக்கிரா எங்கேருந்தியா இது பிடிச்ச நீனு அக்கிரா அப்படின்னு ஒரு இயக்குனரோட பேர் இது அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா. நான் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கும் இந்த மாதிரி போராட்டம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே எல்லா உரிமை இருக்குது. தமிழ் எல்லா லாங்குவேஜுக்கும் உரிமை இருக்க மாதிரி ஓகே, அப்படியா அக்கீரா உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு ஓகேயா, எனக்கு ஓகே, அவ்வளோதான். ஆர்கியூமெண்ட்டுன்னு ஒன்று வச்சாதான் அது பிரச்சனையில் போய் முடியும். நான் ஆர்கியூமெண்ட்டே பண்ண மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அண்ட் இந்த மதர்ஹுட் அப்போ தான் நம்ம வந்து நம்ம அம்மாவாகிறப்ப தான் நம்ம அம்மாவை பண்ண டார்ச்சரெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் எங்கள் அம்மாவை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நான் தயாராகிட்டேன். அதுக்கு எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு கிளைமேக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நம்மளோட ஒரு குட்டி ஜூனியர் வருஷம். அப்பா அதை நினச்சாதான் அப்பப்போ பக்குன்னு இருக்கு. இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுகிறோம், ரொம்ப பேசுகிறேன், என்ன ஒன்றுமே காணும். அக்கீரா என்கிட்ட கண்டிப்பாக வந்து பேசுவா. இப்போ இந்த ஒரு டைம்ல தான் நம்ம எவ்வளோ சாக்ரிஃபைஸ் நம்ம அம்மா நமக்காக பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்கிற ஒரு ரியலைசேஷன் வரும்ல. அந்த ஒரு ரியலைசேஷன் எப்படி இருக்கு? அதை ரியலைஸ் பண்ணும்போது அழுகுதான் வரும். நம்ம எல்லார்ட்டையுமே வந்து நல்லா சிரிச்சு பேசுவோம், இது பண்ணுவோம். நம்ம வந்து அதிகமாக உரிமையாக கஷ்டப்படுத்துறது நம்ம அம்மாவை தான் கஷ்டப்படுத்துவோம். அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைங்க நம்ம அம்மாங்கள்ட்ட ரொம்ப சண்டை போடுவோம், ரொம்ப இது பண்ணுவோம். ஆனால் எனக்கு வந்து நான் ஈக்குவலாக பண்ணுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கேனோ அந்த மாதிரி சண்டையும் போடுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப அஃபெக்ஷன் ஆவேன். ஸோ அந்த உணர்வை பற்றி சொல்லவே முடியல எனக்கு. அதனால் அதை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 3வது மனுஷங்கள்கிட்ட நம்ம சிரித்து பேசணும், அப்போ இவங்கள்ட்டலாம் நம்ம எப்படி இருக்கணும், இவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அன்கண்டிஷ்னல் அது. எஸ். அண்ட் நம்ம அம்மா தான் எப்போவுமே நம்மளோட சப்போர்ட் சிஸ்டமாகவே இருந்துகிட்டே இருப்பாங்கல்ல. ஆமாம், எனக்கு வந்து இப்போ என்னை மதிச்சு நீங்கள் எனக்கு ஒரு இன்டர்வியூவில் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் என் அம்மா தான். ஏன்னா அவங்க நம்பி எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட செயின் இது பண்ணி உனக்கு பிடிச்சது நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பி வச்சது எங்கள் அம்மா தான். சுற்றி இருக்கிற எல்லாருமே சொன்னது என்னன்னா, என்ன எதுக்கு அனுப்புகிற, சினிமாலாம் வேணாம், கல்யாணத்தை பண்ணி வை, வேண்டாம், இப்போ படிக்கவும் மாட்றா, எதுக்கு அப்படிங்கும்போது எங்கள் அம்மா என் பொண்ணு எங்கே இருந்தாலும் என் பொண்ணாக இருப்பா, அவளுக்கு பிடிச்சதை பண்ணட்டும் அப்படின்னு அப்படி ஒரு புரிதல் எங்கள் அம்மாவுக்கு ஊர் சைடில் இருந்தது. எங்கள் அம்மா ஹெட் மாஸ்டராக இருக்காங்க. ஸோ டீச்சர் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, என் பொண்ணு அவளுக்கு பிடிச்சது பண்ணணும்னு நம்பி அனுப்புனாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அம்மா தான்.
ரைட் நவ் நீங்கள் ஒரு பிரேக்கில் இருக்கீங்கல்ல, ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஸ்டில் இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு நம்மளோட டெலிவிஷனுக்கோ இல்லை வந்து அடுத்த ஒரு வெஞ்சருக்கோ நம்ம போகணும். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஒன்று இருக்கும். மதர்ஹுட்க்கு அப்புறம் போஸ்ட் ப்ரெக்னன்சி, அதுக்கான ஒரு டயட் ஆர் அதுக்கு ஒரு பக்கம் நம்ம ஒரு ப்ராசஸில் இருப்போம். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக? நான் கரெக்டாக பாப்பாவுக்கு பால் கொடுப்பேன், தண்ணி குடிப்பேன். அப்புறம் இப்போ கொஞ்சம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஏன்னா எடுத்தோடனே ரொம்ப எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம்னு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே படிப்படியாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது நம்ம உடம்புக்கு நல்லது. அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று சீரிஸ் ஒன்று கமிட் ஆயிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ஃபிசிக்கலாக கொஞ்சம் வந்து எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அடுத்ததாக வாக்கிங்கு, எக்ஸசைஸ் அதெல்லாம் இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டயட் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எதனா மெயின்டைன் பண்ணி எதுவுமே பண்ணலைங்க, எதுவுமே பண்ணலை. ஏன்னா பாப்பாவுக்கு பால் கொடுக்குறோங்கும்போது இந்த இடத்துல நேரத்தில் டயட் வந்து வேண்டாம், அவளுக்கு ஃபுல்லாக சத்து போய் சேரணுங்கிறதுனால நான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ கட் பண்ணி அங்கே போனால் கூட நல்லா சாப்பிடுவேன். அவ்வளோ ஃபுட் கொஞ்சம் நம்மளை வந்து சந்தோஷமா வச்சுக்கோ. ஆமா, பயங்கர ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு முக்கியம் ரொம்ப. அண்ட் ஃபைனலி நம்மள மாதிரி இப்போ வந்து சொசைட்டில பெண்கள் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே சில இடங்கள்ல வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாம தயங்கி இருக்காங்க, வீட்டுக்குள்ளே பேச முடியாம தயங்கி இருக்காங்களே. அந்த மாதிரியான பெண்கள் அவங்க வெளியே வர்றக்கோ அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறக்கோ நீங்க என்ன சொல்லுவீங்க? தயவு செஞ்சு வெளியே வாங்கம்பேன். ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த பிறவி இருக்குமா என்னன்னுலாம் தெரியல. அது நமக்கு உண்மையாக நமக்கு ஆதாரபூர்வமாக எதுவுமே இல்லை. ஸோ ஒரே பர்த் தான். எப்படின்னா உயிர் போச்சுன்னா போனது தான். அப்படி இருக்கும்போது எப்போ வேணால் போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அதுக்கான அர்த்தம் எதுவுமே இல்லை. அது நம்ம இல்லத்தரசியாக இருக்கிறதும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நம்ம வெறுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாழ்க்கை அப்படி இல்லை. நமக்கு சுவாரஸ்யமாக நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி டேலண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சுய தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் வச்சு போகணும். கஷ்டம் எல்லாம் வரும், பட் ஸ்டெப் பேக் மட்டும் வந்துடக்கூடாது பொண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா வரப்ப பேசுவாங்க, அந்த 4 பேர் பயங்கரமாக பேசுவாங்க. பட் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு போயிட்டோம் அப்படின்னா ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல உட்காரலாம். Yes. And that you're a great inspiration to the women who has like நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் லேக் ஆகியிருப்பாங்க, நம்மளோட அப்பியரன்ஸ் வைஸோ நம்மளோட கலர் வைஸோ இதிலெல்லாம் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். யூஆர் அ பிரேக்கிங் பாயிண்ட் ஃபார் தெம். அந்த ஒரு ஃபயர் வாலை பிரேக் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை சந்திச்சதுலேயும் இந்த ஒரு செஷன் எனக்கு கிடைச்சதுலேயும் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஹைட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.